சாட்டை கொண்டு வேட்டையாடாதீங்க. நான் இப்போது நெறியமான கற்பியாக இருக்கிறேன் அக்கா. உங்களுடைய வாரிசு என் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கூட ஈடு அளிக்கவில்லாமல் என்று இப்படி அடிக்கிறீங்களே வேண்டாம் அக்கா. மாமா அக்காவை அடிக்காத மாமா. அக்கா நிறமாத கற்பிணியா இருக்கிறாங்க மாமா. அவளை அடிக்காதீங்க மாமா. வயிற்றுல இருக்கிற புள்ளிக்கு அது ஆயிடு போகுது. ராஜாத்தி நம்ம குடும்ப வாரிசு அவங்க வயிற்றுல சுமக்குறாங்க மாமா. அவங்கள அடிக்காதீங்க ஒட்டுக்குறாங்க ஆயிடு போகுது. ராஜாத்தி 10 தெய்வமே அக்கா தானே எதனா சொன்னா சொல்லிட்டு போட்டு மாமா. நீ ஐவது சொல்லும். நீ ஐதா நான் கூட அழிவு. நீ ஒரு அடி 2 அடி உன்னை அடிச்சு அடிக்கணும் மாமா. அக்காவை அடிக்காது மாமா. அக்கா வலிக்கும் மாமா. என் 10 தெய்வம் சொல்லி கதறானே. என் காலி பிடிச்ச ஐவரா. ஆனா உனக்கு எனக்கு திருமணம் நடந்து இதனால வரை என் காலை தொட்டு கும்பிடுறியா இல்ல என் காலதான் பிடிச்ச அமுக்கிறியா? அப்படிப்பட்ட என் 10 தெய்வத்தை பார்த்து எப்போது உன்னை ஜாஸ்தி வேட்சின்னு சொன்னாலும் அந்த கவுடியா உயிரிடக்கூடாது. என்ன சொல்றீங்க? என்ன பண்றேன்னா மெதுவா நவந்துனே போய் நவந்துக்கினே போ. நீங்க தான் ஒரு சந்தேகம். சந்தேகமா? என் மீது உங்களுக்கு என்னைக்கே சந்தேகம்? உன் மீது சந்தேகம் சொன்ன என்ன சந்தேகம் தெரியுமா? போய் நேத்து முன்ன ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னீங்க. என்ன வார்த்தை? என்னை சாட்டி கொண்டு வேட்டையாடுவதற்கு உங்களுடைய வாரிசிய வயிற்றுல சுமந்திருக்கிறேன்னு சொன்னீங்க. சொன்னீங்க. இங்க நான் எனக்கு ஒரு சந்தேகம். ஏண்டி உனக்கு எனக்கு திருமணம் நடந்ததுல இருந்து நானும் நாட்டு நகரோட வந்தேன். நகரோட வந்தேன். என் மோகனா பார்த்தேன். இவ்வளவு காலமா என் மோகனா வீட்டு தான் இருக்கிறேன். இப்போ நிலைமாவது கர்ப்பிணி சொன்னீங்க. அந்த கருக்காரன் யாரு? பார்த்து என்ன கேள்வி கேட்கிறீங்க? ஒரு தொட்டு தாலி கட்டிய மனைவியை பார்த்து கடவுள் கேட்கிற கேள்வியாக இது. அத்தா ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும் மானத்தோடு வாழ்க்கை தாய் தந்தை இல்லாமல் அண்ணன் வளர்ப்புல வளர்ந்தவரா? ஆனா எப்போதுமே தவறான பாட்டுக்கு எப்போதுமே போக மாட்டேங்க. என் வயசுல வளர்கிற கடவுளுக்கு காரணம் நீங்க தான். ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாது பிறந்தாலும் என் குடும்பம் மானத்தை எப்போது தாலி கட்டி கருவு துரோகம் செஞ்சுட்டோ அந்த கரு காரணம் யாரு இப்பதான் அடி புரியுது. எனக்கு இப்பதான் எனக்கு புரியுது. அந்த கரு காரணம் யார் தெரியுமா? என் அப்பா. அடி தெரிஞ்சு அவன் அம்மா எதிர்த்து ஆமா மாமனார நீ பெற்றெடுத்த மகளாக அரண்மனையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. மருமகளே மருமகளே என்று வாயால் அழைப்பாரு. அடியாயமாக தாசி மோதலா வார்த்தை வயிற்றிலே வளர்கின்ற கருவுக்கு காரணம் அவர்தான் என்று உரைக்கின்றது. உன் மீது சத்தியமாக சொல்கின்றேன். வயிற்றிலே வளர்கின்ற கருவுக்கு காரணம் நீங்கள் தான். யாரு அந்த கருக்காரனா? இந்த கருக்காரனு நான் சொல்லிட்டேன். இனிமே யாரோ நான் யாரோ குளக்கால பாத்தேன். எப்படி இருந்துச்சு? மனமூக்குள்ள மூச்சு கிடையாது. ஒருவேளை சாப்பிடுறது இல்லாம நாய் போனா போட தெரிஞ்ச தெரியாம தொட்டுட்டேன் கெட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தாலி கட்டினேன். வேலை சோறு எப்படின்னா இருக்கட்டும். நான் எங்கனா போவேன் கேட்கலாமா? ஏய் போனா போகட்டும். எங்க அம்மாவுது 500,000 எடுத்து கொடுத்தா. ஏன்னா என்ன மனைவி ஆயிட்டால நாட்டு மக்களை தியாகம் ஒரு நாட்டு இளவரசி வருங்கால மகாராணி கைத்துக்கார மட்டும் கூடலாமா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன். அப்படிங்கிறது எனக்கு துரோகம் செஞ்சுவேன். இனிமே நான் பண்ணலாமா? ஏய் கைட்டி கைட்டி Thank you.
அது நம்பி இருக்குது மண்ண